வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எடப்பாடி வரும் நாடாளுமன்ற தேர்தல்ல சாதிப்பாரா? சறுக்குவாரா? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இன்றைய தமிழக இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்கிறது அண்ணாமலை அவர்களும், சீமான் அவர்களும். குறிப்பா சொல்லப்போனா அண்ணாமலைய விட சீமான் அவர்கள் தான் மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்காரு. ஆனா எடப்பாடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் மத்தியில அந்த அளவுக்கு செல்வாக்கே இல்ல. அதே மாதிரி திமுகவுக்கும் தமிழகத்தில இளைஞர்கள் மத்தியில செல்வாக்கே கிடையாது. அதனால தான் இந்த 2 கட்சிகளும் எப்படியாவது தமிழக இளைஞர்கள கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஐடி விங்க வச்சு ஏதேதோ மக்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2 பேரையும் அவங்களால வெற்றி கொள்ளவே முடியல. எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு பக்கத்து நாம் தமிழர் மிகப்பெரிய வளர்ச்சியில போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, திமுகவும் ஒரு கணிசமான வளர்ச்சியில வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எடப்பாடி அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியிலேயும் எந்த வகையான சப்போர்ட்டும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்து ஓபிஎஸும் இவர் கட்சிய பிளந்து தனியா எடுத்துட்டு போயிருவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா, தினகரன், சசிகலா அவங்க ஒரு பக்கத்து வந்து அதிமுகவ துண்டாட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் என்ன ஆக போகுதுங்கிறது எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இருக்கிறாரு. எடப்பாடி அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இரட்டை இலை சின்னம் அவருக்கு கிடைக்குமா, கிடைக்காதான்னு போயிட்டு இருக்கும்போது, பிஜேபியோட எந்த வகையான பகையும் பகச்சுக்காம, பிஜேபி இங்க கூடவே வச்சிருந்துட்டு, அது முழுமையா இவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு செய்தி கிடைச்சதுக்கு அப்புறமே, அசால்ட்டா பிஜேபிய கழட்டி விட்டாரு இன்னைக்கு எடப்பாடி அவர்கள். எடப்பாடி அவர்கள் சின்னத்த கைப்பற்றினதே மிகப்பெரிய ராஜதந்திரமாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி அவர்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தல்ல புதுசா ஏதாவது ஒரு ராஜதந்திரம் பண்ணி, அவர் வெற்றி பெறுவாராங்கிறது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்.